என்னோட விஸ்வல் காலேஜ் படம் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கருப்பு ஆக்டட் பை சூர்யா சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஆர்ஜே பாலாஜினாவே படத்துல பார்த்தீங்கன்னா காமெடி, ட்விஸ்ட் நிறைய இருக்கும். இந்த ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா நடிச்சு இயக்கியிருக்க படம் தான் இந்த கருப்பு. கிட்டத்தட்ட ஒரு 36 மந்த்ஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ப்ராசஸ் இருந்துட்டு ஷூட்டிங்ல. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து நிறைய சைட் ஆக்டர்ஸ், நிறைய வந்து சின்ன சின்ன ஒரு டெக்னிக்கல் க்ரூஸா இருக்கட்டும், சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருக்கணும்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து எல்லா அதாவது லோக்கல் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு சாமி இருப்பாரு. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கருப்பு இருப்பாரு. காவல் தெய்வம் சங்கிலி கருப்பு சாமி இருப்பாரு. அப்புறம் காவல்ல கருப்பு சாமி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டு ஒரு தீர்ப்பு நோக்கி போறது தான் ஒரு மாதிரி கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த இதில் வச்சு தான் பஞ்சாயத்து பிடிப்பாங்க. அவர் தான் வந்து எது தப்பு யார் கரெக்ட்னு சொல்லிட்டு அந்த தப்பு நிரூபிச்சு அவங்கள வந்து படுத்திக்கிறது அந்த கருப்புசாமி தான். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு லைன் வச்சுட்டு இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறாரு நம்ம ஆர்ஜன் பாலாஜி. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரிய சார் சொல்லவே தேவையில்லை. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டடான ஒரு ஸ்கூப் வருது. அந்த ஸ்கூப் மாதிரி இருக்காது. ஐ அது சிஜி தான். அந்த அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன actor கூட வந்து இது வந்து ஒரு 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 இதாவே தெரியாது. கரெக்டான அந்த அந்த படத்தை நோக்கி போற அந்த ஸ்கிரிப்ட் நோக்கி போற ஒரு சீன்ஸ் வந்து எல்லாமே தெரியும். ஸோ தட்ஸ் குட் மேக் பை ஜிகோ விஷ்ணு சினிமாட்டோகிராஃபர். சாய் அப்படின்ட்டு எப்படி சொல்றது? அனிருத்துக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்னா சாய் அப்டிங்கிறதுல ஈக்குவல் சொல்ல முடியாது. அனிருத் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்க அனிருத். ஃபார் எக்ஸாம்பிள் பண்றப்ப இப்படி அனிருத் வந்தாரு. அனிருத் கீழே சாய் அபியங்கர் இருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க படத்தை பாருங்க. ஒரு பிஜிஎம் கருப்பு வரா மாதிரி மறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் பூசரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது 2 நல்லா வரும். அந்த தேட்டர்ல அனுபவிச்சுங்க. சில நிறைய ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல வச்சிருக்காங்க சாமி பேருக்கு. மியூசிக் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ரொம்ப விட ரொம்ப அதிகமா இருக்கும். பிஜிஎம் தெரியல. ஒரு நெகட்டிவ் மார்க்ஸா இருந்தது. இந்த படத்துல நீங்க பாருங்க. ஒரு பிஜிஎம்மா இருக்கட்டும், ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், குழம்பு பிடிச்சி நிறைஞ்சிருப்பாரு சாயை பங்கு. ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டேட்டஸ்ல பார்த்து அதுதான் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டிருக்க மியூசிக் போட்டிருக்கேன். ஸோ இந்த பசங்க ரொம்ப பிடிச்சது பார்த்துட்டு இருக்கேன். கேஸ்ட் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்சி காலேஜ் வந்து ஒரு லாயராக வராரு. கடவுள் வந்து கருத்து சொல்றாரு, ஏன் இந்த தப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பெல்லாம் பண்ணா எனக்கு யாருமே கேட்கறதுக்கு யாருமே இல்லை சொல்லும் போது நானே வரேன் லாயரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளே வந்து ஒரு லாயரா வந்து எப்படி ஆர்ஜே பாலாஜி ஆட்டத்தை அந்த ஆர்ஜே பாலாஜி எப்படி சொல்றது அந்த தப்பான தொழில்களை செய்யறது நல்லதை பத்தி எப்படி வந்து ஒழிக்கிறாருங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. அந்த படத்துல நிறைய ஒரு சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்றது ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். நம்ம விஜயனோட ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அஜய் பாலாஜி சொன்ன மாதிரியே எவ்ரி 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கு படத்துல. விசில் அடிச்சுட்டு ஒரு அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு ஹை பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். ஒரு 3 ஹவர்ஸ் போகுது படம் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு யாராவது லைட்டா கண் அசைவு வந்துடும். கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா கூட. இந்த படத்துல தூக்கி நிறுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தான். சூர்யா சார் சொல்லி ஆகணும். அஹ் ஒரு சாமியா ஒருத்தர் வராரு, சாமியோட ரோல் ஒருத்தர் வராரு அப்படின்னா ஒரு ஃபேஸை பார்த்தாவே ஒரு பயங்கரமா இருக்கணும். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு அந்த ஒரு தெய்வீகமா இருக்கணும். அவர் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்கள் லைட்டா மை இருக்கும். இந்த தாடி மீசையில பார்த்தீங்கன்னா நிறச்சிருக்கும். நல்லா டார்க்கா இருக்கும். ஸோ ஒரு அந்த சுருக்கு பிடிச்சி வர மாதிரி மேட்டர் எனக்கு ஆஸ் அ லாயராகவும் ஒரு கேரக்டர் வரனால அந்த படத்தில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஓ சிலவே சாமி தாண்டா சொல்ற மாதிரி இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி காலேஜ் காமெடி எல்லாம் அந்த கோர்ட்ல காமெடி நம்ம நெட்டி சார் கூட வரும்போது நல்ல பேர் தெரிஞ்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நல்ல ஒரு விசாரிச்சு காமெடி அதெல்லாம். ஸோ சுவாசிக்க நடிச்சிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி கூட. அப்புறம் சிவதா வந்து ஒரு ஆர்ஜே பாலாஜியோட கரெக்டாக வருவாங்க. அவங்களோட எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும். அப்புறம் அவங்க கூட நடிச்சிருக்கோம் அந்த ஆடியோக்கள் ஆகட்டும். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த இந்திரன்ஸ் வருவாங்க. அப்புறம் பொண்ணை கூப்பிட்டு அது வந்து கதையை ஆரம்பிப்போம். அது வந்து எப்படி ஆர்ஜே பாலாஜி அவங்க ஏமாத்துறாங்க. அது வந்து
எப்படி அது கதை நகருதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வருது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சூர்யா சார் சாமியா வந்து காட் மோடா ஆகுறாருங்கிறது செகண்ட் ஹாஃப். இதுதான் கருப்பு அப்படிங்கிற படமே. ஸோ நெறைய ரெஃபரன்ஸஸ் குடுத்துருக்காங்க. சிங்கம் படத்தோட ரெஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. லியோ படத்தோட ரெஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, படத்த போய் கண்டிப்பா பாருங்க. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சாமியாடிட்டு அந்த மாரி நெறைய பேர் குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த புஷ்பா படத்துல வந்து சாமியாடி கேரக்டர் அந்த கெட்ட பேர் தெரியுங்களா? அந்த கெட்ட பேர் ரீல்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கருப்பா கருப்பு சாமியா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணுவாரு. அத நீங்க பாருங்க. சூப்பர்பா அந்த சீனை மேக் பண்ணி போட்டிருப்பாரு. சரி என்ன சொல்லவே தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒரு ஹை ஹை லெவல் சூப்பர் ஸ்டார் அவர் நான் சொல்லவே தேவையில்லை. இதான் நீங்க பாருங்க. மியூசிக் தி பெஸ்ட் ஃபார் சாய் அபியங்கர். ஓகே. ஸோ படத்தை பாருங்க. அப்புறம் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 சாங்ஸ் இருக்கும் இந்த படத்துல. ஸோ அந்த பட் மோட் சாங் அப்படின்னா இருக்கும். இப்போ நாங்க 4 பேர்னு சொல்லிட்டு மனசு வலிக்கிறது வருவாரு. அந்த ஒரு இது. ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம். எடிட்டர் நல்ல எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் கலைவாணன் நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஜிகோ விஷ்ணு சினிமாட்டோகிராஃபர் சொல்லவே தெரியும். ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ரீபஜர் பிக்சர்ஸ் நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு சீன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேராவது இருப்பாங்க. 50, 60 பேர், 100 பேர், 50 100 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லையும் சூப்பர் பண்ணிருக்காங்க. த்ரிஷாவை புகழ் பார்க்க சொல்லவே இல்லை. அவங்களும் லாயரா வந்திருக்காங்க. கரெக்டான கேப்டனா போது ரொம்ப யங்ஸ்டரா இருக்கும் தெரியுது. அதாவே தெரியுது. இந்த லாயர் கேப்டனா இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு திராணி ஒரு ஆளுநர் கேஸ் பண்ணி நல்லா பேசணுங்கிற ஒரு திராணி ஒரு கேரக்டரான கொடுத்துருக்காங்க த்ரிஷா. ஸோ ஒரு பாட்டு கார்மர் சாங் ரொம்ப அழகா இருக்காங்க. த்ரிஷாவோட அதில் தான். ஸோ லக்கி சார் ஒரு ரூபா தஞ்சாவூர் வருவாரு. அதெல்லாம் சூப்பராக நாங்கள் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த படம் நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் போய் நல்ல ஒரு காட் மோட்ல 37 நிமிடம் அதே மாதிரி ஒரு காட் மோட்ல அந்த காலேஜ் சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு லைனை பிடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா சூரியஸோட ப்ரெசன்ஸும் பிளாட்டும் ஆலிஜா காலேஜோட நடிப்பும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்.